எத்தனையோ சாத்துப்படி வருஷத்தில் 2-3 வாட்டி சாத்துப்படி சாத்துற வழக்கம் உண்டு. வேணுகோபாலன், காளிங்க நர்தனம், ராமன், இந்த மாதிரியான திருக்கோலங்கள்லாம் வருஷத்தில் இந்த நவராத்திரியிலலாம் நிறைய சாத்துறது உண்டு. ஆனால் ஏனைய திவ்யதேசங்களில் நாச்சியார் திருக்கோலம்னு அது ஒரு நாள் தான் இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாசனிக்கு முதல் நாள் சாத்துறதுன்னு வழக்கம். மற்ற தொண்ட மண்டலங்களில் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் கார்த்தால பல்லக்கில் நாச்சியார் திருக்கோலம் தான். மற்றபடி எந்த விசேஷமாக இருந்தாலும் விதவிதமான அலங்காரங்கள் பெருமாள் சாத்தி பெற ஒழிய இந்த நாச்சியார் திருக்கோலம்ன்றது அது வழக்கத்தில் இல்லை. ஏன் வழக்கத்தில் இல்லைன்னா, சுவாமி சொன்ன மாதிரி நாச்சியார் திருக்கோலம் அந்த அந்த மோகினி அலங்காரம்ன்ற அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு அலங்காரம். அது சாத்திரவாளை நாம் போய் கேட்டோன்னா அவள் சொல்லுவாள், மற்ற அலங்காரங்கள்லாம் கிடுகிடுன்னு பண்ணிவிடலாம், ஆனால் அந்த பொம்மநாட்டி உட்கார்றது புருஷ அலங்காரங்கள் பண்ணுறச்சே கொஞ்சம் கால் கொஞ்சம் அப்படி பறந்து கிறந்தெல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு அழகாக இருக்கும். ஆனால் பெருமாளுக்கு இந்த மோகினி அலங்காரம் பண்ணுறச்சே அந்த கால் கையெல்லாம் ஒரு நளினமாக ஒரு பொம்மநாட்டி ஒரு சின்ன குழந்தை உட்காண்டிருக்கா மாதிரி அந்த அஸ்தபாதமானது பெருமாள் அமைச்சிக்கணும். அது அமையிற வரையும் அது சாத்திர அர்ச்சகாலுக்கு ஒரு திருப்தி இருக்காது. இங்கேன்னு இல்லை, எல்லா அர்ச்சகாலுக்குமே. ரெண்டாவது, இந்த நாச்சியார் திருக்கோலத்தை சாத்திட்டு ஒரு திருவாபுரத்தை சாத்திட்டு அந்த அர்ச்சகால்னால் என்ன பண்ணுவா, அப்படி 2 அடி பின்னாடி போய் பார்ப்பா, இவங்க ஏன் சரி இருக்கா இல்லை இது இதாக பண்ணணுமா. ஏன்னா எவ்வளோ அது நாச்சியார் திருக்கோலம் சாத்தினாலே அந்த பெருமாளுக்கு ஒரு அழகானது தானாக வந்துடும். இதில் இன்னும் நுணுக்கமான இந்த பொட்டு புல்லாக்கு இதெல்லாம் சாத்தினாதான் அந்த ஸ்திரீனுடைய லட்சணமானது பெருமாளினுடைய திருமுக மண்டலத்தில் வரும். அது சாத்திக்கிற பெருமாளும் சந்தோஷித்து அவனுடைய அனுகிரகத்தோடு அந்த அர்ச்சகன் கையால் சாத்திக்கணும். ஒன்று, அந்த சாத்திர அர்ச்சகாலுக்கும் அந்த பெருமாள் மேலே ஒரு காதல் இருக்கணும். அது எந்த அர்ச்சகாலாக இருந்தாலும் சரி வேலாச்சின்னா போகிறோம் அப்படின்னு சாத்திட்டு போகிற மனசு அந்த இடத்துல வராது. அதுவும் இந்த நாச்சியார் திருக்கோலம் சாத்திரச்சே அந்த அர்ச்சகாலை கேட்டு பார்த்தேன்னா, திவ்யதேசங்களில் இருக்க அர்ச்சகாலெலாம் கேட்டு பார்த்தேன்னா தெரியும், நாச்சியார் திருக்கோலம் சாத்திரச்சே தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் முன்னாடி கண்ணாடி வைக்கிறது, பின்னாடி கண்ணாடி வைக்கிறது. ஒரு ஸ்திரீயானவள் அலங்காரம் என்றா என்னென்னலாம் பண்ணுவாலோ அதுக்குண்டான அந்த வஸ்துக்கள்லாம் அந்த பல்லக்கில் வைக்கிறதுன்ற ஒரு வழக்கம் உண்டு. ரெண்டாவது, ஆழ்வார்கள் எத்தனையோ பாவத்தில் அருளிச்செயலில் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருந்தா கூட இந்த நாயகி பாவத்தை தான் பெருமாள் ரொம்ப ரசித்தார். என்னையும் உழல் என்மின்களேன்னு இந்த தூது விடுற பாசுரங்கள், சொல்லுயர்ந்த நடுவீனை முளைமேல் தாங்கி தூமுறுவல் நகையிறையே தோன்றனக்கு மடக்கிளி கைகூப்பி வணங்கினாலே, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெருமாள் மேலே ஒரு பித்து பிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு காதலால் தான் வரும். அந்த காதல் யாரிடத்துலேருந்து வரும்னா ஸ்திரீ இடத்துலேருந்து வரும். அதனால தான் ஆழ்வார்கள் தாய்ப்பாசுரத்தில் இல்லாத நளினம் கூட இந்த காதலி பாசுரத்தில் இருக்கும். அதனால தான் பராங்குஷ நாயகியாக நம்மாழ்வார் எழுதியிருந்தார், பரகால நாயகியாக திருமங்கை மன்னன் எழுதியிருந்தார். அப்படி இருந்து அவள் ஸ்திரீ வேஷம் போட்டுண்டு பெருமாளை போய் அடையணும் அப்படிங்கிறதுனால இங்கே பெருமாள் என்ன பண்ணுறான்னா, ஸ்திரீ வேஷம் போட்டுண்டு நமக்கு ஒரு ஆசையை நமக்கு உண்டாக்குறான். என்னுடைய அழகை பாரு, என்னுடைய திருவடியை ஆசிரியை அப்படின்னு பெருமாள் நாச்சியார் திருக்குறள் மூலமாக தன்னை என்னுடைய அழகை பார்த்தான்னா, அது இந்த வில்லைபுரங்காவள்ளி தாசர் அவருடைய சரித்திரத்தில் போய் அந்த என் மனைவியை விட ஒரு அழகான கண்கள் இருந்ததுன்னா நான் போய் சரணாகதி பண்ணிவிடுறேன்னு சொன்ன உடனே அவர் சுவாமி எம்பெருமானார் கையை பிடிச்சாச்சுன்னு போய் தாயாருடைய திருக்கண்களை பாரு அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணம் ஏன் பெருமாள் சன்னதி கூட்டுன்னு போல, தாயார் சன்னதிக்கு தான் கூட்டுன்னு போனார். அதனால் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனை எப்படி மயக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு மயக்கம், ஒரு காதல் ஸ்திரீ நடத்திலையும் ஒரு புருஷனுக்கு ஏற்படுறது. அதனால் இந்த நாச்சியார் திருக்கோலம், இந்த மோகினி அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப யுனிக்கான ஒரு அலங்காரம். அது அர்ச்சகாளுடைய அனுபவத்தை கேட்டேன்னா திவ்யதேசங்கள்லாம் அவள் ரொம்ப ஸ்லாகிச்சு ஆசிரியிச்சு இது ஆசைப்பட்டு ரொம்ப அதை இதுவாக சொல்லுவாள். அதனால் இங்கே இந்த சன்னதியில் இருக்கிற ஒரு அத்தியன உற்சவ கிரமங்கள் நம்ம காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த அத்தியன உற்சவத்தில் நாச்சியார் திருக்கோலங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனபடினால அது இன்னைக்கு ஏன் சாத்திந்தார், கடைசி நாள் ஏன் சாத்திக்கலன்னா எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. பெருமாள் சாத்திக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு. அது என்னைக்கு சாத்திந்தாலும் அந்த அலங்காரம் தானே.
அதனால் அது திருவடி தொடலுக்கு முன்னாடி சாத்தணும். அது என்னமோ இன்னைக்கு நாச்சியார் திருமொழியும் தொடக்கமாக இருந்ததுனால ஆண்டாள் சன்னதிக்கு நேர வேற பெருமாள் எழுதுறதுனால நீ அழகா நான் அழகான்னு நீ அழகா நான் அழகான்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கணும்னு ஏதோ தோணித்தோ என்னன்னு தெரியல. இன்னைக்கு பெருமாள் அவன் சங்கல்பிச்சுட்டு இருக்கான் இன்னைக்கு நாச்சியார் திருக்கோணம் சாத்திக்கணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு தலிகம் பண்ணி சாத்துக்கிறோம்.